ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ லைவ் கேட்டிருந்தாங்க பாப்பா கிட்ட எல்லாரும். ஸோ என்னால் லைவ் போட முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்து உங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைப்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். ஸோ லைவ் ஏன் போட முடியாதுன்னா பாப்பா வந்து இப்போ ஃபோனை வச்சு நம்ம காமிச்சிட்டு இருந்தான்னா ஃபோன் பார்க்குறதுக்கு தான் கேட்பா. ஸோ லைவ் அவளை விடமாட்டா, லைவ் போடுறதுக்கு விடமாட்டா. தம்பி ஸ்கூலுக்கு போகிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. ஸோ என்னால் லைவ் வந்துலாம் போட முடியாது. வீடியோவுமே அதிகமாக நான் வந்து ஸ்டோரி சொல்லி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே என்னால் எடிட் பண்ண முடியல. ஏன்னா குழந்தைங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் தான் மேனேஜ் பண்ணுறேன். வீட்டில் அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க அப்பா. ஸோ அதனால் என்னால் லைவ் இந்த வீடியோஸு, பெரிய வீடியோஸு, கதைகள், ஸ்டோரி இதெல்லாம் வந்து அதிகமாக என்னால் சொல்ல முடியல. ஸோ ஃப்யூச்சரில் நான் கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஒரு அண்ணா ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 2-3 பேர் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸு. ஸோ அதில் ஒருத்தவங்களோட பதில் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா, நம்ம மேலே அக்கறைன்னு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையா, ஃபேஸ் காமிச்சு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபேஸ் காமிச்சோ இல்லை ஷார்ட்ஸு, லைவோ, வீடியோவோ இதெல்லாம் போடுறதுக்கு நானுமே நினச்சது கூட கிடையாது. யூடியூப்புங்கிறத பற்றி எனக்கு ஒன்று அப்படி இருக்குங்கிற மாதிரியே, இதில் நம்ம இது பண்ணி போடலாம், நம்ம எல்லாருமே யூடியூப் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு உண்மையாலுமே தெரியாத ஒரு விஷயம். இந்த 2024 தான் நம்மளும் யூடியூப்பாவோ, நான் எல்லாருமே யாருனாலும் யூடியூப் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். ஸோ நான் இதையுமே வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட அவங்க கேட்டாங்க தேவையான. ஸோ அதே அவங்களே என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் செலவு பண்ணேன். ஸோ எனக்கு கோல்டெல்லாம் நான் இது பண்ணி தான் செலவு பண்ணேன். அப்போ வந்து என்னம்மா பண்ணுற, என்னம்மா ஆச்சு, எப்படி சொல்கிறது, அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், ஸோ பணத்துக்கு என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து கேட்டது கிடையாது. ஆனால் அது அவங்க இன்றைக்கி என்னை ரோட்டில் பார்த்து இதெல்லாம் நமக்கு தேவையா, நான் கேட்கட்டும், அக்கறையில் இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு கஷ்டப்படும் போது எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த யூடியூப்பில் காசு வருமோ சம்திங், எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப் வராங்க. மக்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தாண்டி மேக்ஸிமம் சம்பாதிக்கிறதுக்காக தான் யூடியூப்பில். நம்ம வீட்டில் இருக்கமே, 2 குழந்தைங்க வச்சுருக்கோம், வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு வீட்டில் வேறு வேலை எதுவும் தெரியாது. ஸோ யூடியூப் நெட் இருக்குது, நார்மலாக பார்க்குறோம், நம்ம யூஸ் எல்லாம் போடுற மாதிரி. அதுக்காக தான் நான் கண்டினியூ பண்ணணும் ஒழிஞ்சு வேறு எந்த நோக்கமும் நம்ம யூடியூப்பில் இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது. இப்போ கஷ்டமாக இருக்கா, ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, சொந்தக்காரங்களை சொல்லு, ஏன் யூடியூப்பில் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரெக்டு தான். நான் சொந்தக்காரங்கள்ட்டையோ பக்கத்தில் உள்ளவங்களையும் சொல்கிறேன்னா ஸ்ப்ரெட் ஆகுது, வியூஸ் வருது. ஸோ அதனால் எனக்கு எந்த யூஸும் ஒரு இதுவும் கிடையாது, ஒரு சாப்பாட்டை கூட வழி கிடையாது. ஸோ யூடியூப்பில் போட்டால் நான் ஆனால் வந்து ஒன்னாலாம் மானிட்டேஷன் ஆக முடியுமா, யூடியூப்புங்கிறது கடல் மாதிரி, அதெல்லாம் வந்து உனக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை கிடையாது. ஸோ என்னை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போவுமே நான் யூடியூப்பை கண்டினியூ பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, நான் மானிட்டேஷன் ஆகி அட்லீஸ்ட் அந்த ஒரு பேமெண்ட்டையாவது இது பண்ணிவிட்டு நான் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். பட் எனக்கு அந்த டைம் வந்து எதுவுமே வீடியோ போடுற டைம் வந்து என்னோடய குழந்தைங்களால முடியல. ஸோ இப்போதுமே நான் ஒர்க் இருக்குது, பாப்பா தூங்குறா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இல்லைன்னா அவள் வீடியோ எடுக்க விட மாட்டா. ஸோ இப்போ வரைக்குமே நான் வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்கேன். நான் காசு போட்டுன்னு வாங்கின ஒரே பொருள் இந்த மைக் தான். ஸோ இது கூட 250 350 நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோரி சொல்லும்போது வாய்ஸ் ரொம்ப கிளியராக இல்லாமல் இருந்தது. நான் வச்சுருக்கிறது ரொம்ப, என்னோடய ஃபோன் நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் என்னோட கேமரா கிளியாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இது மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோ, மற்ற இந்த ஃபோன் வாங்குறதுக்கோ, மற்ற நிறைய இந்த ஸ்டாண்ட் அப்படியெல்லாம் நான் எந்த செலவுமே பண்ண கிடையாது. இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். எனக்கு யூடியூப் எடுக்க போகிறப்ப ஒரு நார்மலாக யூடியூப் ஃபோன் பிடிச்சோ, மற்ற எந்த ஹெல்ப்பும் சம்திங் இது வரைக்கும் நான் வீடியோ போட்டு எனக்கு 6500 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. நான் ரொம்ப நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபுக்கெலாம் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க வந்திருக்காங்க. அந்த 6500 சப்ஸ்கிரைப் என்னோடய ஓன் உழைப்பாக தான் இருக்குமே ஒழிஞ்சு எந்த ஒரு வீடியோவும் நான் கிரியேட் பண்ணுறதுக்காகவோ. ஆனால் எனக்கு ஒரு 2-3 பேர் எனக்கு வந்து
என்கரேஜ் பண்ணாங்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்து வீட்டு ஒரு நெய்பர் அக்கா. ஸோ அவங்களோட நேம் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்க எனக்கு இன்னொரு அக்கா ஒருத்தவங்க 2 பேர் எனக்கு அது மாதிரி என்னோட வீட்டுக்காரே எனக்கு சப்போர்ட் பண்ணார். உன்னால் முடியும், நீ போடு, முடிகிற வரையும் போடு, முடியலையா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணு, இல்லையா விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்களுமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களால என்கரேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே ஜாப் போகிறாங்க. இவருமே காலைல வேலைக்கு போனால் ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நானே தான் என்னோட இது வச்சுட்டு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால என்னோட வீடியோஸ் பிடிச்சவங்க கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிக்காதவங்க நீங்கள் பார்க்க கூட வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? என்னோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா அவங்க லைவ் கேட்டிருந்தாங்க பாப்பா வச்சு. மெயினாக என்னால் லைவ் போட முடியாத காரணம் இதுதான். நான் வீடியோஸ் போடுறேன். அதுவுமே நான் மானிட்டேஷன் ஆகி கண்டினியூ பண்ணால் லைவ்ஸ்லாம் கண்டிப்பாக வருவேன். ஸோ நான் மானிட்டேஷன் ஆகிறதும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கேன். ஏன்னா எவ்வளோ பேர் என்ன சொன்னாங்களோ, நான் மானிட்டேஷன் வாங்கி நான் அதை ஒரு வீடியோ நான் கிளிப் எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி சரி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.